ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் வந்ததுக்கப்புறம் யாருமே பேசலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக போயிட்டேன். போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 2-3 பேர் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸில் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. மீதி 2 பேர் ஒர்க் பண்ணாமல் தான் இருந்தானுங்க. நான் ஏன் எதுக்குன்னு கேட்டப்ப ஒரு வருஷமாகவே வேறு இடத்துல வேலை பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு எதுவுமே இது பண்ணல. என்கிட்ட கூட ஹெல்ப் கேட்டானுங்க. ஆனால் அந்தளவுக்கு அவனுங்க ஒரு நல்லா ஒர்க் பண்ணுற ஆளுங்க கிடையாது. ஏதோ லெத்தாஜிக்கலாக வர்றோமா போகிறோமா அப்படின்ட்டு இருக்கவனுங்க. இல்லாட்டினா கிடைச்ச வேலையிலே நல்லா அவனுங்க பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக வந்திருக்கலாம். ஆனால் அவனுங்க என்ன யோசிச்சானுங்கன்னா, இது மாதிரி நம்ம நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணணும், எதுவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களால என்றைக்குமே இது பண்ண முடியாது. நம்ம ஒர்க்கை விரும்பி பார்த்தா மட்டும்தான் அந்த ஒர்க்கில் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த வேலையை நம்ம விரும்பி பார்த்தா மட்டும். ஆனால் அவனுங்க எப்படின்னா, ஒரு சேலரி நம்மளுக்கு கொடுக்குறாங்களா, ஏதோ ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெத்தாஜிக்கலாக இருக்கிற ஒரு பசங்க. அதனால் நான் போய் மீட் பண்ண போகிறப்ப, உனக்கு என்னடா மகேஷ், நீ எல்லாம் நல்ல ஒர்க்கில் இருக்க, 40,000 சம்பாதிக்கிற, உனக்கு என்ன அப்படின்னு, நீ எங்களோட தான் படித்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. நான் அப்போ தான் அவனுங்களுக்கு, இதை நீங்கள் அட்வைஸ்ன்னு நினைக்காதீங்கடா, உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிற ஒரு விஷயம்னு நினச்சிக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. நீங்களும் என்னோட தான் படிச்சிங்க, என்னோட நல்ல ஒரு லெவலான காலேஜில் தான் படிச்சிங்க, நல்ல மார்க்கும் எடுத்தீங்க. ஆனால் ஒரு ஒர்க்கு நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அதில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வரும். உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. நான் கம்பெனிக்கு போய் சேர்ந்த புதுசில் எனக்கு சீனியராக இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட தான் வேலை வாங்கினாங்க. இப்போ நான் ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி நான் 4 பேருக்கு வேலை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் ஆகிட்டேன். அவங்களாம் இப்போ வேறு கம்பெனிக்கு போயிட்டாங்க. நம்மளை இது மாதிரி இப்படி நடத்துகிறாங்க, என்னடா இவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம கேட்கணுன்னு இருக்கா, அப்படிலாம் நம்ம நினச்சோன்னா எதுவுமே நமக்கு செய்ய முடியாது. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் வேலைக்கு போன புதுசில் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், நைட்டு சாப்பிடுவேன், சிலப்போ காலையில் அப்படி தான் இருப்பேன். ஏன்னா ஒர்க்கு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால சாப்பிடக்கூட டைம் இருக்காது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு சீனியராக இருக்கவங்க எல்லாமே நம்ம தலையில் தான் எல்லா வேலையுமே இது பண்ணுவாங்க. இவன் தான் இப்போ புதுசாக வந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கொடுப்பாங்க. நம்ம இல்லை சார் என்னால் பார்க்க முடியாதுன்னு அவங்கக்கிட்ட நம்ம ஏதாச்சும் சொன்னோன்னா அவங்க உடனே என்ன இந்த பையன் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான்னு நம்மளை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு 4 வருஷம் வேலை பார்த்த வாசி தான் இன்றைக்கி இந்த சேலரியில் இருக்கேன். இன்னுமே நிறைய கம்பெனிஸில் ஒரு 50,000 இருந்தாலும் எனக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஒரு பொறுமையாக இருக்கணும். சில வேலைகளில் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு இதுதான், இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுங்கள். நான் கூட ரெஃபர் பண்ணுறேன். 2-3 கம்பெனிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 2 வருஷம்னாச்சும் பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கடா. ரொம்ப நம்ம இது பண்ணணும் தேவையில்ல. ஒரு 1 or 2 years நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வேலையை கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு 4 பேர் வந்துடுவாங்க. அதுதான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு இது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இது பண்ணுங்கள். இல்லை நான் அவங்க கீழே வேலை பார்க்க மாட்டேன், ஏன் நான் தான் நான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் இருக்காதீங்க. அப்படிலாம் இருந்தோன்னா அந்த இடத்துலலாம் நம்ம ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அதில் ஒரு ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் லவ் மேரேஜ் நடந்துச்சு. அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அண்ணன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த பொண்ணு சொல்கிறது தான் ஃபுல்லாகவே கேட்குறான்டா. அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அண்ணனை ஒரு இதுக்கு ஏரோநாட்டிக்கெல்லாம் படிக்க வச்சாங்க. உனக்கே தெரியும், எங்கள் வீட்டையெல்லாம் அடமானம் வச்சு என்னை கூட ஒரு சாதாரண காலேஜில் தான் நான் படித்தேன். அவன் ஒரு ஏரோநாட்டிக்கெல்லாம் படிக்க வச்சு இன்றைக்கி 1,00,000 மேலே சம்பளம் வாங்கிறான் பெங்களூரில். அப்படி இருக்கிறப்போ ஒரு வேலை வாங்கினாலுமே லவ் மேரேஜ் பண்ணிட்டான். இருந்தாலும் அம்மா அப்பாவுக்குன்னு ஒரு தேவைப்படுற ஏதோ ஒரு செலவுக்குனாச்சும் ஒரு மாதம் ஒரு 10,000 கொடுக்கணும்ல. இல்லைடா, அவன் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அவன் சேவிங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடம் வாங்கணும் அப்படி தான் அவன் இருந்தான். இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறமே ஒரு 10,000 அனுப்பினாச்சும் அம்மா அப்பாவுக்கு போன வாரம் கூட அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே கண்டுக்கலை. அம்மா கிட்ட சொன்னதுக்கு அவன் கிடக்குறான், விடு நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட நகை இருந்துச்சு அதை தான்
விற்றுட்டு தான் நாங்கள் வந்து ஆப்ரேஷனே பண்ணணும். அக்கா வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. நானும் அக்காவும் தான் பார்த்துக்கிட்டோம். அவன் வந்து இப்படி மாறிட்டான்டா அப்படின்னோடனே அதுக்கு தான் வந்து நான் சொன்னேன், இது மாதிரி வந்து நம்மளுக்கு பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது முக்கியம் தான்டா, இருந்தாலும் நமக்குன்னு பிற்காலத்தில் பயன்படுறதுக்கு கொஞ்ச நாச்சும் நம்ம சேர்த்து வச்சுக்கணும். யாரையும் நம்ம நம்பக்கூடாது. பிள்ளைங்களாகவே இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து அவங்க வேலையை காட்டிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே வந்து நீயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு சேவிங்ஸை வந்து நம்ம வச்சுருக்கணும். சேவிங்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து எல்லா பிள்ளைங்களும் நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. செய்கிறவங்களும் இருக்காங்க, செய்யாதவங்களும் இருக்காங்க. யாரையும் நம்ம வந்து இதில் வந்து கம்பல் பண்ண முடியாது. அது அவங்களோட விருப்பம்தான். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்.